ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சேன். எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம எப்பவுமே நாலாக கட் பண்ணி தான் சேர்ப்போம். அது முதல்ல இந்த மாதிரி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாலாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தமாக தேய்ச்சாக்கா அதெல்லாம் உடஞ்சி வந்துடும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு நான் மசாலாலாம் அரைச்சி தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். தனியா, வெந்தயம், சீரகம், வரமிளகாய், தேங்காய், ஒரு தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி புளி தண்ணி கூட கரைச்சி இப்போ கொதிச்சிட்ருக்கு குழம்பு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாக்கா குழம்பு ரெடி ஆகிடும் சூப்பராக. இந்த கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளிலாம் அந்த கொஞ்சம் வதங்கலைனாலும் இந்த பசங்கள்லாம் அப்படியே சோறோடு எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம ஒட்டுக்கா எல்லாமே அரைச்சி வச்சுட்டாக்கா அதில் பாருங்கள் குழம்புல ஒன்றுமே இருக்காது. அப்படியே ஊற்றணுமா நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட இல்லை, எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கானே அவனே அப்படி தான் பண்ணுவான். சாதத்தோடு அப்படியே எடுத்து வச்சுடுவான். கூடவே தாளித்து விட்ட தயிர் இருக்குது. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கேன். அதுதான் எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.